FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், என்னதான் விஜய் அவர்கள் ஓட்டு நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட கடந்த வீடியோ வெளியிட்ட போது கூட எனக்கு ஆதரவா பேசிய கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு. அதுல அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களை குறிப்பிட்டு தானே சொல்லியிருக்காரு. அப்போ ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சார் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு நுணுக்கமான கேள்விதான். நான் இத பெயர் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒதுங்கி போவேன்னு நினைக்கல. விஜய் மன வலிமை இழந்துட்டாரா? இந்த சந்தர்ப்பவாத கூட்டங்களை வச்சு நம்ம தனிச்சு நிற்க முடியாது. நம்ம கிட்ட கேண்டிடேட்டா போட்டாலும் திமுக அண்ணா திமுக விலை போயிடுவான்னு நினைக்கிறாரா? ஒரு டீம் ஸ்பிரிட்டா நின்று நாம் தமிழர் ஃபைட் பண்றாங்களா, அந்த மாதிரி ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு அவர் ஆட்களையே நினைக்கிறாரா? அல்லது அவரு மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி எல்லாமே சீரோக்கள் தான், வேல்யூ இல்லாதவங்க நினைக்கிறாரா? எனக்கு அதுதான் தோணுது. அப்ப விஜய் தான் இதுல முடிவு பண்ணணும். எடப்பாடி விஜய் கண்டு பயப்படுறாரு. பாஜகவோட ஆட்டத்தெல்லாம் நம்பாதீங்க. அது அவங்க இதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு கேரண்டி இருக்காது. அது அண்ணாமலை வேற கேட்டுட்டாரு, விஜய் பேசிட்டுட்டாரு. போன பேட்டியில் அதை சொன்னாரு. நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் ஆதரவாட்டையே போயிட்டார். ஸோ அது விஜய்க்கு புரியாததில்லை, கூட இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமிக்கும் அது தெரியாததல்ல, புரியாததல்ல. அவர்கள் அறிவார்கள், புரிவார்கள், தெளிவார்கள். அது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அண்ணாமலை அரசியல்ங்கிறது விஜய அடிச்சியா அல்லது விஜய தூக்கியாங்கிறதுல இன்னைக்குள்ள சூழ்நிலையில விஜய் தனிச்சு நின்னா விஜய தூக்கி, விஜய் எடப்பாடி கூட போனா விஜய் அடிச்சுங்கிறத அவரு தினகரனை ப்ரொஜெக்ட் பண்றது மூலமாட்டே, தினகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மூலமாட்டே அண்ணாமலை காட்டிட்டாரு. எடப்பாடி அரசியல் விஜய் தனிச்சு நின்னா தனக்கு பாதிப்பு, அதனால விஜய் கூட்டணிக்கு வரணுங்கிறது எடப்பாடி அரசியல். நீங்க அண்ணாமலை எடப்பாடி ரெண்டு பேர்லயே ஒவ்வொருத்தர் அரசியலிலும் மாறுபட்ட கோணங்கள் இருக்கு. ஒரே அணியில தான் இருக்கிறாங்க, ஆனா அணி ஒன்று, கோணங்கள் வேறு. அப்ப அந்த கோணங்கள் வேறுன்னு நம்ம பார்க்கும்போது எடப்பாடியின் கோணம் தான் விஜய்க்கு சூட் ஆகுது. ஆனா மீண்டும் நாம சொல்றோம், பலம் நிரூபிக்காம நீங்க கூட்டணி போனீங்கன்னா பரிகட்டு போவீங்க, கேவலப்பட்டு போவீங்க, அசிங்கப்பட்டு போவீங்க, சிவாஜி மாதிரி ஆயிருவீங்க. பலம் நிரூபிக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. ஒரு 600 கட்சி பிரமுகர்களை கூப்பிட்டு பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் நான் தாரேன்னு சொல்லுங்க. ஒரு 214 பேர் அதை செலக்ட் பண்ணுங்க, கேண்டிடேட் போடுங்க. கிருஷ்ணசாமிக்கு வந்தா அவரு நீங்களும் பேசி கொடுக்கறது உங்க விருப்பம். அப்படி கேண்டிடேட் போட்டு நின்று அதுல ஒரு ஓட்டு வந்து அதுதான் உங்களை மதிப்பை கூட்டுமே தவிர மற்றபடி நீங்க மற்ற ஒரு பல நிரூபிக்காம கூட்டணிக்கு போனா அது உங்களை ரொம்ப மோசமாக்கிறோம். இப்போ எடப்பாடி உங்களை ஒரு சின்ன ஃபோல்ஸ் ஆட்டு 20 சீட்டு 25 சீட்டு லெவலுக்கு ஆக்கிடுவாரு. ஒரு வகையில பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு என் பார்வையில 25 சீட்டு நல்ல சீட்டு தான் என்னை பொறுத்தளவுல. பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் இதுக்கு. ஸோ எது எப்படியோ ப்ரூவ் பண்ணாதான் மரியாதை, ப்ரூவ் பண்ணாதான் அந்த ஓட்டு உங்க ஓட்டு. உங்களை சிஎம்மா சொல்லி வரக்கூடிய ஓட்டு நீங்க எடப்பாடி சொன்னா போட மாட்டான். ஒரு மன்னியரும் வெள்ளாள கொண்டு போடலாம், அவங்களுக்கு லாபம் இருக்கு. பெனிஃபிஷரி காஸ்ட், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பறையர்களும் செங்குந்தர்களும் நீங்க எடப்பாடியை சிஎம்மா சொன்னா போட மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. எனிவே இது முடிவெடுக்க வேண்டியது விஜய். ஒரு கேட்ச் 24 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. எதுவுமே பேசாம அவரு இதுவும் கடந்து போகும்னு காலம் சூழல் வரும்போது மீண்டும் அவரு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசலாம். எது எப்படியோ இப்போ அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு. ஒருவேளையில இதெல்லாம் மறுத்து பேசிட்டாருன்னா எடப்பாடி ஆதரவு கரத்தை நீட்ட மாட்டாரு. அப்ப ஆதரவு இல்லைன்னு ஸ்டாலின் அரெஸ்ட்ங்கிற அளவு கூட போகலாம். ஸ்டாலின் அரெஸ்ட்னு போக மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் விஜய் உங்களை எதிரியா பார்க்கல, எடப்பாடியை தான் எதிரியா பார்க்கிறார் 100%. அப்போ உங்களுக்கு லாங் ரூட் கொடுக்குறாரு, உங்களை அரெஸ்ட் பண்ணாம விடுறாரு, உங்க ஆட்களையே அரெஸ்ட் பண்ணல. அப்போ பப்ளிக்ல இருந்து ஸ்டாலின் என்னைய அரெஸ்ட் பண்ணதுக்கே பயப்படுறாருன்னு பழி வாங்குறாருன்னு சொன்னவன் அரெஸ்ட் பண்ணதுக்கே பயப்படுறாருன்னு பேச்சு வரணும். ஏன்னா அரெஸ்ட் பண்ணா நீங்க இன்னும் வேகமா எடப்பாடி கிட்ட போய் விழுந்துடக்கூடாதுன்னு ஸ்டாலின் பாக்குறாரு. சோ பலம் நிரூபிக்காத உங்களை கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் இவங்களுடைய தவறுகள் இருந்து பாடம் படிச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடிய மு.க. ஸ்டாலின் ரொம்ப துல்லியமா தன்னுடைய எதிரி எடப்பாடி தான். நானும் சொல்றேன், அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. ஐயர் நாடார் என்ன செய்யணும்னு சொன்ன மிதுன் பழனிசாமிக்கு உள்ள அரசியலை தான் நாம ஒரு டைப்பா காம்ப்ரிஹென்சிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர விஜய் இந்த விஷயத்துல நம்ம அலர்ட் பண்ணதான் செய்யறோம். நம்ம அலர்ட் பண்றது சகாதேவ மாதிரி
24 நிக்க சொன்னோம், தப்பு பண்ணீங்க, 39 போட்டிருக்கணும். விக்கிரவாண்டியில நிக்க சொன்னோம், ஈரோடு கிழக்குல நிக்க சொன்னோம். கூட்டணி ஆட்சிங்கிறத தாண்டி கூட்டணியில பங்குங்கிற வார்த்தையை பலன் நிரூபிக்காத நீங்க சொன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னு சொன்னோம். இப்பவும் அப்படித்தான் இருக்குது. தினகரனே உங்களை எடப்பாடி கூட பேருவாங்க எண்ணத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டார். தினகரனே எடப்பாடி பின்னாடி நீங்க பேசிட்டீங்க, செட்டில் ஆகுதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. அதான் மீண்டும் சொல்றோம், பலன் நிரூபிக்கிறது தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு மரியாதை, பலன் நிரூபிக்கிறதா உங்களுக்கு நல்லது. அது எப்படின்னு சொன்னா, நம்பகத்தனமான ஆட்களை நீங்களே சூஸ் பண்ணுங்க, ஃபண்ட் பண்ணுங்க, பலத்தை நிரூபிங்க, அது உங்களை உயர்த்தும். சார், ஆனா கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவா நின்ன தலைவர்கள்ல சீமானும் ஒருவர். அந்த வீடியோ விஜய் போடுறாரு, அதுக்கப்புறம் தெரிய வருது விஜய் ஒருவேளை அதிமுக பாஜக அப்பக்கம் போறாரோன்னு தெரிஞ்சுதான் சீமான் அவர்கள் எதிர்ப்பு நிலையை எடுக்கிறாருன்னு பாக்குறேன். சீமான் ரொம்ப போல்டான தலைவர். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். திமுகவையும் அதிமுகவையும் அவர் அடிக்கிறார். திமுக ஸ்டாலின் தலைமையில அவர் தலைமைக்கு 47% வாக்கு கிடைச்சிருக்குது. ராகுல் தலைமைக்கு கிடைச்சதுங்கிறது வேற. அது 2019. 2024 ஸ்டாலின் தலைமைக்கு 47% வாக்கு கிடைச்சிருக்கு. கமலஹாசன்லாம் உள்ள வந்திருக்கிறார். அந்த 47% ஒரு பக்கம். 23% பிஎம் கேண்டிடேட் இல்லாம தேமுதிக கூட்டணியோட இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிடைச்சது 23%. 23, 47, 70. இந்த 70ஐயும் சீமான் டார்கெட் பண்றார். இந்த இடத்துலதான் விஜயோட அரசியல் கோழைத்தனமும் சீமானின் வீரமும் தெரியுது. ஜான் ஆரோக்கியசாமி, விஜயோட அரசியல் கோழைத்தனமும் சீமானின் வீரமும் இந்த இடத்துலதான் தெரியுது. சீமான் இந்த இடத்துக்குள்ள என்ன பாக்குறாருன்னா 70% ஓட்டையும் டார்கெட் பண்றாரு. திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்றத அண்ணாமலை சொல்லிதான் 18% எடுத்தார். அதையும் சீமான் சொல்றது மட்டுமில்லாம திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு ரொம்ப கடுமையா அந்த 70% ஓட்டர்ஸையும் டார்கெட் பண்றாரு. நீ ஏன் பாஜக காங்கிரஸுக்கு கைக்கூலி ஆட்டு ஏவல் ஆட்களா போகக்கூடிய திமுக அதிமுகவுக்கு 70% பேர் ஏன் போடுறேன்னு 70% ஓட்டை டார்கெட் பண்றாரு. இது யாருமே எதிர்பாராத ஒரு வீகம். இப்படி ஒரு வீகத்துலதான் 8% பார்லிமெண்ட்ல சீமான் எடுத்தார். மாயாவதி கீழே வரும்போது, ஐஎன்எல்டி கீழே வரும்போது, காலிடல் கீழே வரும்போது, பிஆர்எஸ் கீழே வரும்போது, ஏன் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கீழே வரும்போது, 5 கட்சிகளும் இண்டி பிளாக்குக்கும் என்டிஏ அலையன்ஸுக்கும் இடையில கீழே வரும்போது சீமான் மட்டும் 3.8 8.2 2 மடங்கு மேல உயர்த்தி சாதனை பண்ணாரு. அதே வீகத்துல சீமான் இன்னைக்கு வராரு. சீமானுக்கு வீகம் துணிச்சலோட 234 தனிச்சுன்னு இருக்குது. இந்த துணிச்சல்ல தான் சீமான் கமலஹாசனை மிஞ்சினார். கமலஹாசன் இடைத்தேர்தலில் போட்டி போடல, கமலஹாசன் 214 போடல. தினகரனை சீமான் மிஞ்சினார். தினகரன் இடைத்தேர்தலில் போட்டி போடல, தினகரன் 214 போடல. இப்போ சீமான் 214 போட்டுட்டாரு. இடைத்தேர்தலையும் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் போட்டி போட்டு என்டிஏயையும் பலகீனப்படுத்தியிருக்காரு, எடப்பாடியும் பலகீனப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் உண்மை. கபட வேடதாரிகள் மறைக்கலாம். நான் உண்மையை சொல்றேன். தமிழ் மக்கள் நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. வெப் டிவி நடத்துறவங்க மறைக்கலாம், வாரப்பத்திரிகை நடத்துறவங்க மறைக்கலாம், சர்வே கோஷ்டிகள் மறைக்கலாம், அவ்வளவுமே உண்மை. அப்ப சீமானோட இது விஜய் விஷயம் சீமானுக்கு லாபம், விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். நான் சொன்னது இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டு. விஜய் இன்னும் தாமதிக்காம தான் பிரைமரி ஃபோர்ஸ்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம யார் வந்தாலும் வராவிட்டாலும் 214 போடுவோன்னு சொல்லாதான் விஜய்க்கு மரியாதை. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. பல இஷ்யூஸ், பஞ்சமர் நில மீட்பு, மேல்பாதி அம்மன் ஆலய நுழைவு, பல்லர்களே பாண்டியர்கள், கல்லு வேணும், இது பேண்டி விஸ்கி வேண்டாம், இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு மற்றவங்க எடுக்காத பல இஷ்யூஸை எடுத்து 214 நிற்கிறாரு. அப்ப சீமான் கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா துணிச்சல் உள்ளவன், எவனே நம்பாம மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் காங்கிரஸையும் அடிச்சு துணிச்சலா நிற்கிறாங்கிற ஒரு இமேஜ் சீமானுக்கு கொடுக்கும். அது விஜய் சீமான போட்டியாளரா கருதலன்னு தான் சொல்றாரு, பட் சிங்கோன்னு தான் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவரை ஒரு சபார்டினேட் போல்சாட்டு மடக்கி பார்க்கலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு. என்ன செய்ய போகிறார் விஜய்? அவர் தான் முடிவு பண்ணும்.
நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன். அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி.